கஸ்டமர் இருக்காரு. இவர் சாதாரண கஸ்டமர் கிடையாது. சந்த மாமா கருணாஸ் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைரக்டர் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் நேம் சார்? என் பேர் ஆர்கே ஜெயனுங்க. ஸ்கிரிப்ட் டைரக்டர் ஃபுல்லாக அதுதான் பண்ணேன். சின்ன மாமா இப்போ செம்மறியாடு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட் டைரக்டராக நிறையா பண்ணியிருக்கேன். 90லேருந்து இருக்கேன் சென்னையில். வந்த மீன் டைம் சரி ஷார்ட் போகலான்ட்டு வந்தேங்க. வேறு ஒன்றும் இல்லை. என் பேர் வந்து ஆர்கே ஜெயன். சார், நீங்கள் சந்தமாமா படம் வந்து பண்ணீங்க. ஸோ அந்த படம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ராதாகிருஷ்ணன்ட்டு ஒருத்தர், அவர் இயக்குனர். அவரும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. நல்லா வந்துச்சு. அவருக்கு ஹாப்பி. அந்த கிளைமேக்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே ஒரு நகைச்சுவையாகவே இருக்குங்க. அந்த அவர் சாரு கருணாஸ் சாரும் சூப்பராக நடிச்சிருப்பாருங்க சார். நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? அடுத்த ப்ராஜெக்ட் பொன்னின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது சந்திரிகான்னு ஒரு படம் பொள்ளாச்சியில் பண்ணோம். கிளைமேக்ஸோடு நிற்கிது. அப்புறம் இப்போ செம்மறியாடுன்னு ஒன்று லாஸ்ட் இயர் பண்ணோம். அது ரிலீஸ் ஆயிடுச்சு. 48 சென்டரில் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. வந்தால் பண்ணுவோம், இல்லை அப்படியே கேஷுவலாக அப்படி பண்ணுறேன். அவ்வளோதான் சார். நீங்கள் இந்த சினிமா ஃபீல்டில் வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு சார்? நான் வந்து 90லேருந்து இருக்கேன். என் ஃப்ரெண்டு அஸ்தபோதியார் ராஜ்குமாரோட ரூம்மேட்டு, கிளாஸ்மேட்டு. அப்புறம் ஆனந்த், அப்புறம் இன்னொருத்த மணிமாறன். நாங்கள் 4 பேருமே கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு. ராஜ்குமார் தான் ஃபஸ்ட்டு கலக்போதியார் பண்ணான். அதுக்கப்புறம் அஸ்தபோதியார் பண்ணான். அவன் என் ரூம்மேட்டு டிஎஃப்டெக். ஆமாம், நாங்கள் தான் பார்த்து இவங்க எம்எல்எம் லாட்ஜில் ஏவிஎம்க்கு எதிர்க்க ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம்.